ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயணி வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் பவர் டூல்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிபி கட் 120 இம்பில்ட் கம்ப்ரஸர். அதாவது இந்த மாடல் மிஷினில் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸர் வந்து இம்பில்ட்டாகவே வந்துடும். நீங்கள் கட்டிங் டார்ச் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வந்து இந்த மிஷின் வாங்கியிருக்காரு. அது போக வந்து மிக் 400 ஒரு மிஷினும் நம்மகிட்ட கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம டெமோ கொடுக்குறதுக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம். மிக் 400 ஆல்ரெடி டெமோ கொடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த கட் 120 டெமோ கொடுக்குற வீடியோ எப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பிளாஸ்மா சிஎன்சி மிஷின் வந்து இம்பில்ட் கம்ப்ரஸர் மாடல் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டோம். இது வந்து கொனார்ட் பக்கெட்டிங் மிஷினில் வந்து இந்த டார்ச்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி மாட்டியிருக்கோம். மாட்டி அவங்க கட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு 10 mm மேலே இருக்கும். ஈஸியாக ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மிஷின் வந்து நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். வந்து இந்த மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக டெமோ பண்ணி காட்டியாச்சு. நம்ம கஸ்டமருக்கு கட்டிங்கும் பண்ணியாச்சு. இது வந்து பிளாஸ்மா கட்டிங் மட்டும் இல்லாமல் ஆர்க் வெல்டிங்கும் பண்ணிக்கலாம். அது போக இதுக்கு வந்து கம்ப்ரஸர் ஏர் வந்து இம்பில்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மிஷினுக்குள்ளே வந்து கம்ப்ரஸர் இருக்குது. ஏர் வந்து டைரெக்டாக இதுலேயே கொடுத்துக்கலாம். நீங்கள் டார்ச் மட்டும் முன்னாடி மாட்டிட்டு எப்போ போல் யூஸ்வலாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்ட்டிக்கு வந்து கட் பண்ணி பார்த்தாச்சு. 10 mm திக்னஸ் இருக்கிற பிளேட் வந்து ஈஸியாக கட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க. எவ்வளோ நீட்டாக ஃபைனாக கட் பண்ணியிருக்குங்கிறது நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும்.